ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோன். இது கம்பெனி பார்த்தீங்கன்னா எம்ஐ பிராண்டு. ஓகேங்களா? இது என்னென்னா சார்ஜ் ஆக மாட்டேங்குது, ப்ளஸ் வந்து ஒன் சைடு அது வந்து கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ஏதோ இது பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பிச்சின்னு வந்துருக்கு ஒயர்லாம். இப்போ வந்து அதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சைடு தான் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து த்ரெட் டைப் தான். ஜஸ்ட் இதை பிடிச்சிட்டு இப்படி த்ரெட் பண்ணி வெளியே எடுத்துனா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருக்கு. வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 2 ஒயர் இருக்கும். 2 ஒயர்னால் நம்ம எது வேணாலும் வந்து ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டுனா வந்து நம்மளுக்கு சவுண்டு வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் 4 ஒயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒயரும் இருக்குது. பேட்ரியும் இந்த சைடு தான் இருக்குது. ப்ளஸ் வந்து ஹெட்ஃபோனுக்கு போகிற 2 ஒயர் இது. ஹெட்ஃபோனுக்கு போகிற 2 ஒயரு, பேட்ரிக்கு வர ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா இது. இப்போ இதில் வந்து நம்ம தப்பாக கனெக்ட் பண்ணோன்னா இதில் இருக்கிற போர்டு வந்து ஃபால்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த போர்டே வேஸ்ட்டு தான். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணாலும் இந்த ஸ்பீக்கரும் வந்து ஃபால்ட் ஆகிடும். இப்போ வந்து எப்படி நம்ம இது ஸ்பீக்கருக்கு போகிறது பேட்டரிக்கு போகிறதுன்னு தனித்தனியாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சார்ஜர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹெட்ஃபோனில் வந்து பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் லைட் இண்டிகேஷன் மட்டும் ஆகுது. ஜஸ்ட் இதுக்கு இன்புட் பவர் வருது. இது பார்த்தீங்கன்னா இதில் எது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஒரு 20 வோல்ட்டில் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் சார்ஜரோட இது வந்து 5 வோல்ட்டு தான். மொபைல் ஃபோன் சார்ஜர் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து நான் ஒன்றா வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் எதுவும் வோல்டேஜ் வரல. 0.25 தான். இது பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கும் கோல்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 வோல்ட் வரைக்கும் வருது. 1.72 வோல்ட் வரைக்கும் வருது. 1.3. இதுதான் வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் காட்டுது. -1.24 காட்டுது. அதனால் என்னன்னா இந்த கோல்டு கலர் இருக்கிறது வந்து பேட்டரியோட மைனஸ் கருப்பு கலர் பின்லேயும், இந்த ரெட் கலர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் பின் ரெட் கலர் பின்லேயும் வந்து சால்டர் பண்ணணும். இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீக்கர். இந்த ரெண்டும் இப்போ வந்து சால்டரிங் பண்ணலாம் வாங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கும் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் ஸ்லீவ் போட்டிருக்கு இன்சுலேஷனுக்காக. இப்போ சால்டரிங் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த பாசிட்டிவில் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அப்புறம் நெகட்டிவ்ல சால்விங் பண்ணிடலாம்.
சால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் ப்ளோ பண்ணிடலாம். ப்ளோ பண்ணால் வாட்டர் கன் வச்சு கரெக்டாக ஒட்டிக்கும். ஓகே, ஹீட் ஸ்லீவ் வந்து நல்லா ஒட்டிக்கிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெட்ஃபோன் வந்து சால்விங் பண்ணிடலாம். அதே மாதிரி ஹீட் ஸ்லீவ் போட்டு இது எதுக்குன்னா, இது நம்ம போடாமல் போட்டோம்னா சால்விங் பண்ணாலும் பக்கத்தில் பேட்ரி கனெக்டரோட ஷார்ட் ஆயிடுச்சுன்னா மொத்த சர்க்கியூட்டுமே வந்து போய்டும், நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும் இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. அதுக்காக வந்து சேஃப்டிக்காக டேப் அடிக்கலாம். ஆனால் டேப் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக இருக்காது, பிஞ்சிக்கும். இது ஹீட் ஸ்லீவ் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, இதையும் வந்து சால்விங் பண்ணிடலாம். இன்னும் ஒரு ஒயர் இருக்குது. ஓகே, இந்த ஒயரை சால்விங் பண்ணியாச்சு. லெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சால்விங் பண்ணியாச்சு. இதையும் ஸ்லீவ் தள்ளிடலாம் கரெக்டாக. இதையும் வந்து ஹாட்டர் கன் வச்சு, ஹாட்டர் கன் இல்லைனா வந்து நம்ம சால்விங் அயனே வச்சு இப்படி ஹீட் பண்ணோன்னா வந்து சுருங்கிடும். நம்ம ஹாட்டர் கன் இருக்கிறதுனால பர்ஃபெக்டாக வரும்ன்றதுக்காக ஹாட்டர் கன் வச்சு இது பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை சார்ஜ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு பவர் ஆன் ஆயிடுச்சு. அப்படியே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால பேட்ரி லோவாக இருக்கும். சார்ஜ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து சால்விங்லாம் முடிஞ்சுது. இப்போ ஜஸ்ட் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆயிடுச்சு ப்ளூடூத் ஹெட்ஃபோனு. ஜஸ்ட் நம்ம மொபைல் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்துச்சு, எம்ஐ ப்ளூடூத் இயர்ஃபோனு. பேர் பண்ணிடலாம். ஓகே, கனெக்டட்னு வந்துடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து நம்மளுக்கு ஆடியோ வந்து கேட்குது. இப்போ ப்ளூடூத் வந்து நம்மளது நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ சார்ஜ் பண்ணிடலாம். பவர் ஆஃப் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, பவர் ஆஃப் ஆயிடுச்சு. பவர் ஆஃப் ஆனோடனே இது பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் பேட்டரி புஷ் பண்ணிக்கலாம் உள்ள. லாக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது சார்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால வந்து பேட்டரி வந்து ட்ரை ஆகிருக்கும். ஜஸ்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வள்ளிமலை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.